இங்க ஒரு வேலைக்கு கூட போகாம அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அவங்க வீட்ல குழந்தைங்கலாம் இவங்க அம்மா கிட்ட கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது, எப்பமா நம்ம காய்கறியோட குழம்புலாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்களும் அப்பா வேலைக்கு போயிருக்காரு. நைட்டு காசு கொண்டு வராரு. கண்டிப்பா நாளைக்கு குழம்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவர் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வராரு. சோ இவங்க கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. என்னையும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ எப்படி வந்தா என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவர் குடிபோதையில அவங்க பொண்டாட்டி போட்டு அடிச்சிடறாரு. அதனால இவங்க குழந்தைங்கலாம் அழுகுறாங்க. நெக்ஸ்ட் டே குழந்தைங்கலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. இவருக்கு போதெல்லாம் தெரிஞ்சிருது. அவங்க வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டு கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அவங்க போற வழியிலே திரும்ப அவங்க ஃப்ரெண்டுங்கலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இவரை பார்த்ததுமே கூப்பிடுறாங்க. ஆனா இவரு நான் வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க ஒரு தடவை வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோ இவரும் கிட்ட போறாரு. ஆனா அங்க போனதுமே குடிக்க ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு போனதுமே வைஃப் திரும்பவும் சண்டை போறாங்க. அதனால இவர் கோவப்பட்டு அடிக்கிறாரு. இனிமேல் இவனை நம்பலாம் சரி வரான்னு சொல்லிட்டு இவங்களே வேலை கேட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஸ்கூல் விட்டு வந்த பசங்க அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இவர் குடிபோதையில படுத்துட்டு இருப்பாரு. அதுல ஒரு பொண்ணு அம்மா எங்க போயிருக்காங்க தெரியும்னு சொல்லிட்டு கூரையில ஒரு மருந்து பாட்டில் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து குடிக்கிறா. கூட இருக்க பொண்ணு என்ன ஏதுன்னு கேக்குறா. அப்பதான் இதை குடிச்ச அம்மா கிட்ட போலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரெண்டு பேருமே குடிச்சிடறாங்க. இப்ப இவங்களோட அம்மா வேலை செஞ்ச இடத்துல காசு வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வராங்க. இந்த பொண்ணுங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அந்த மருந்து பாட்டில் கீழே கடந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க தான் புருஷன் கிட்ட அடி வாங்கிட்டு செத்துலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி விஷ பாட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப பசங்களா என்ன இதுன்னு கேட்டதுக்கு இது டானிக்மா குடிச்சா கடவுள்கிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால தான் இந்த பசங்களும் குடிச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்ததுமே அவங்க பொண்ணை தூக்கி அழுகுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு நான் உன்னை பாத்துருமா அதனால தான் அந்த மருந்தை குடிச்சுன்னு சொல்லிட்டு இறந்து போறா.